வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக மே 2 இன்று சிந்தனை கவலை ஏன் என்ற சிந்தனையில சிந்திப்போம். சாமிஜி ஒரு அற்புதமான கவலை பத்தி ஒரு பாட்டு ஒன்று. அறிவாற்றல் கவலையினால் வீணாய் போகும், அதை அடுத்து உடல் நலமும் குன்றி போகும். அறிவினையே முயற்சியும் சிந்தனையாய் மாற்றி அதற்கேற்ற செயலாற்ற நலம் விளைவிக்கும். தனக்குள்ளாக ஒரு ஆசை ஏற்படுகின்றது. அந்த ஆசை ஏற்படுகின்ற போது, அந்த ஆசைக்கு தடை ஏற்படுகின்ற போது சினம் ஏற்படுகின்றது. அந்த சினம் ஒரு நபர் மீதோ, ஒரு பொருள் மீதோ, ஒரு அதிகாரி மீதோ, தன்னை விட உயர்ந்தவர் மீதோ ஏற்படுகின்ற சினத்தை அவர் மீது காமிக்க முடியாத காரணத்தால் தனக்குள்ளாகவே ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலைதான் கவலை. அதாவது ஒரு மனநோய் கவலை என்று சாமிஜி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்றவற்றில் பேராசை கொண்டு இவையெல்லாம் கற்பனையால் எதிர்பார்ப்பார்கள், அல்லது சில நபர்களிடம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் செயலுக்கேற்ற விளைவாக இறையாற்றலின் நீதியாக இருக்கின்றது. இந்த உண்மையை அறியாமல் நாம் கற்பனையால் ஒரு செயலை கடமைக்கும் உறவிற்கும் ஏதோ ஒன்று பொருந்தாமல் எதிர்பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு காரியமும் கண்டிப்பாக வெற்றி அடைவதே கிடையாது. நம் மீது ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் திறமையின்மை, தன்னம்பிக்கை, அச்சம் இவையெல்லாம் தான் நம்மளுடைய கவலைக்கு முக்கியமாக காரணமாக திகழ்கின்றது. இதைதான் நம் அருட்தந்தை அவர்கள் 4 வகையாக இந்த கவலையை பிரித்துள்ளார். அவைகள் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை, தள்ளி போட வேண்டிய கவலைகள், அலட்சியம் செய்ய வேண்டிய கவலைகள், உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைகள் என்று 4 வகையான கவலைகளை சாமிஜி அவர்கள் பிரித்துள்ளார். இந்த 4 வகை கவலைகளை நாம் எடுத்துக்கொண்டோமானால் நாம் எந்த கவலையில் இருக்கின்றோம் என்பதை நாம் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். சாமிஜி அவர்கள் எல்லா பயிற்சிகளிலும் பயிற்சி என்றுதான் கொடுத்திருக்கிறார். ஆனால் கவலையை ஒழித்தல் என்ற ஒரு தலைப்பில் கொடுத்து நம்மளை கவலையின்றி வாழ செய்திருப்பார். அதனால் கவலையின்றி வாழ வேண்டும் என்றால் இந்த 4 வகையான கவலைகளில் ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் இதில் எந்த கவலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை ஆய்வு செய்து அந்த கவலைகளை எல்லாம் நீங்கள் தீர்த்து கொண்டு வாழ்க்கையில் இன்பமாகவே இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு திறனை பயன்படுத்தி கவலையின்றி வாழ வேண்டும் என்பதை இந்த அடியானுடைய வேண்டுகோளாக ஏற்று அனைவரும் கவலையின்றி வாழ அறிவித்திருக்கோயிலுக்கு நோக்கி வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.